ஹே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இதில் இந்த கார்ன் வச்சு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனாக நல்ல ஒரு கிறிஸ்பியான கார்ன் ரெசிபி தான். இப்போ நம்ம அதை செஞ்சு பார்த்துடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோட ஸ்கின்னு, அதாவது இந்த ஒரு நார் மாதிரி இருக்கும் இல்லையா, இதோட கிளையா இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, இதை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பார்த்தீங்களா? இப்போ வந்து அந்த 3 கார்னையும் நம்ம வந்து இந்த மாதிரி தோல்லாம் எடுத்து நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம 2ஆக உடைக்கணும். 2ஆக உடச்சிட்டு நான் உங்களை வந்து இதை பாருங்க, நான் வந்து இந்த 3 கார்னையும் 2ஆக உடைச்சிட்டேன். இது மட்டும் ஒரு அன்இவனாக இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம வந்து இந்த கார்னை மட்டும் எடுக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வேக வைக்கணும் அதெல்லாம் இல்லை. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வேக வைக்கிற ஸ்டெப்பே இருக்குது. அதுக்கு முன்னாடி இதில் இருக்க இந்த கார்னெல்லாம் இப்படி எடுத்துடணும். அப்படி உங்களால் இது எடுக்க முடியலையா? ஒரு நிமிஷம். ஓகே, இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதை பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து எவ்வளோ ஒட்டி கஷ்டப்பட்டு நம்ம கட் பண்ணுறோமோ அவ்வளோ நிறைய நம்மளுக்கு வந்து வரும். இதை பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம கத்திரியில் கட் பண்ணதும் சரி, நம்மளுக்கு வந்து இப்படி தான் இவ்வளோ உள்ளே தான் இறங்கி கட் ஆகிருக்கு. அதனால் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே தேவையில்லை. இந்த பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வருது. இதுவேனா நம்ம வந்து கையில் வந்து பிடிச்சி அதை எடுத்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுன்னவே நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நம்ம வந்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எனக்கு வந்து இத்தினோண்டு ஒரு கார்னில் வந்து எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணியே எனக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த கார்ன் வந்து வேகிற மாதிரி ஒரு தண்ணி உள்ளே போகிற மாதிரி வந்து ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு குக்கரையோ நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு இந்த நல்லா பாயில் ஆகும் இல்லையா தண்ணி, அப்போ வந்து இந்த கார்னு அது கூட வந்து உப்பு கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. உப்பு தாராளமாக போட்டுட்டு எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அது வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த பாயிலான ஒரு ஸ்டேஜு, அப்போ வந்து நீங்கள் நல்லா அதை வந்து ஸ்டெயின் பண்ணிடலாம். நான் அதெல்லாம் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இங்கே பாருங்கள். இங்கே வந்து வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா 4 வெங்காயம். ஆனால் இங்கே வந்து எல்லாருக்குமே இங்கே வந்து வெங்காயத்தோட டேஸ்ட் பிடிக்கும். அதே மாதிரி நிறைய காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு 4-5 மிளகா. இங்கே வந்து எல்லாருமே நிறைய காரம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் ஒரு 5 மிளகா போட போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி வெங்காயம் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் தெரியுமா? இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன். அது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போது இங்கே வந்து ரவுண்டாக எப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக நிறைய குட்டி சாப்னு சொல்லுவாங்கள்ல, ஃபைன் சாப், அந்த மாதிரி ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து பெரிய வெங்காயம், இப்போ வந்து ஒரு சில வெங்காயத்தில் வந்து பாதிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு வந்து பொடியான ஃபைன் சாப்பாக கிடைக்காது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போது சாப் பண்ணிடலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரியே நான் வந்து இங்கே வந்து பாயில் ஆகிட்டுருக்கு இல்லையா, இந்த மாதிரி பாயில் ஆகும். அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சால்ட் போட போகிறேன். சால்ட் பாருங்கள், இவ்வளோ போடுறேன் நான். ஒரு 2, இப்போது நான் வந்து இப்போ 3 எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா கொதிக்குதா, அப்போ வந்து நம்ம இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கார்ன். கொஞ்சம் பார்த்து போடுங்க, சின்ன பசங்களாக இருந்தால் வீட்டில் இருக்க பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வந்து தண்ணி திரிக்கும். பாருங்க,
ஓகேவா? நான் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து அது நல்லா பாயில் ஆனோடனே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெந்த ஸ்டேஜ் வந்து நான் காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? பாயில் பண்ணியிருந்தேன்ல, அதை வந்து நான் இப்போ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு கோல்டான ஒரு நார்மல் வாட்டர் வந்து ஊற்றணும். இதா பாருங்க. இங்கே வந்து இந்த ஒரு பெரிய சொம்பு ஓகேவா? இந்த ஒரு பெரிய சொம்பு நிறைய நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். ஓகே. நம்ம வந்து ஸ்டெயின் பண்ணோம்ல, அதை வந்து எடுத்து இப்போ வந்து நம்ம இந்த ஒரு பெரிய தட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக கொட்ட போகிறோம். இப்படி கொட்டினா கொஞ்சம் ஈஸியாக ஆறும், அவ்வளோதான். வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த மாதிரி நம்ம கொட்டிட்டு நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் அதுக்குள்ளே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும். இப்போ ஆல்ரெடி நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே. இது வந்து நான் இப்போ வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் இல்லையா? பாயில் பண்ணி அதை வந்து நல்லா வந்து வடிகட்டி மண்ணை கொஞ்சம் நான் காய வச்சேன்ல, அதில் வந்து இப்போ வந்து என்ன போட போகிறேன்னா, ஒரு ஹீப்டு டீஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன்னே போட்டுக்கோங்களேன். ஏன்னா நம்ம 3 கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம்ல, 3 கார்ன் எடுத்துருக்கோம்ல, அதனால் சாரி. இப்போ வந்து நம்ம வந்து 3 கார்ன் எடுத்ததுக்கு மாதிரி இப்போ வந்து 3 அரிசி மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, அதே ஸ்பூன் தான் ஓகேவா? 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டேன். இப்போ வந்து லைட்டாக வந்து நான் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து லைட்டாக ஓகேவா? இந்த மாதிரி அளவுக்கு ஃப்ரை பண்ணும்போது வேணும்னா கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லாம், அந்த மாதிரி. இப்போ வந்து லைட்டாக நான் வந்து சால்ட் எடுத்துருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து எங்களுக்கு வந்து இப்போதைக்கு கலர் வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சே தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஸ்பூன் வச்சு பண்ணுவாங்களே, அந்த மாதிரி வேண்டாம். அது வந்து நல்லா வந்து கோட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா கார்ன்லேயும் நல்லா படுற மாதிரி நல்லா. இப்போ வந்து பண்ணிட்டோன்னே லைட்டாக இப்படிலாம் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கார்ன்லேயும் கோட் ஆச்சா அப்படின்னு தெரியும். இப்போ வந்து அப்படி உங்களுக்கு கோட் ஆகலைன்னு ஃபீல் ஆச்சுன்னா லைட்டாக நீங்கள் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு கோட் ஆன மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து எனக்கு அடியில் வந்து நிறைய மாவு தங்கிடுச்சுல்ல, அதனால் லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், இதை பாருங்க, இப்படி தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சுக்கணும். தெளிச்சிட்டு நல்லா இப்படியே நம்ம பண்ணோன்னா எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிடும். பார்த்தீங்களா? நல்லா வந்து கோட் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா கோட் ஆனது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் வந்து கடாயில் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம வந்து அப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் காட்டுறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சா அப்படின்னு பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து லைட்டாக இந்த ஒரு 2 எடுத்துக்கிட்டு போட்டோன்னா இந்த ஒரு பபிள்ஸ் மாதிரி வருதுல்ல, இந்த மாதிரி வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து காஞ்சிடுச்சு எண்ணெய்ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துட்டு இதை நம்ம கார்னை வந்து நம்ம அடியில் இருந்து அந்த பவுடர்ஸ்லாம் போயிருக்கும். ஸோ அந்த பவுடர்லாம் இப்படி போட்டு இப்படி போட்டுடணும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு புகை, அதாவது ஒரு இப்படி போட்டுடணும். போட்டுட்டோன்னா அது நல்லா இந்த மாதிரி வரும்போது ஒரு நல்ல பெரிய ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு கருவேப்பிலை
கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இதில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 4 வெங்காயம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுடணும். போட்டுட்டு லைட்டாக இப்படி ஒரு கலர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ வந்து அது வெந்துட்டோடனே நம்ம பார்க்கலாம். இதோ இப்போ வந்து இந்த ஒரு பபிள்ஸ்லாம் அடங்கி இருக்குல்ல, அப்போ வந்து இதில் வந்து லைட்டாக இன்னொரு கொத்தமல்லி, எல்லாமே வெறும் வந்து ஃப்ளேவருக்காக தான். ஸோ இதை வந்து லைட்டாக பிச்சு இப்படி போட்டுடணும். அவ்வளோதான். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல எவ்வளோ ஒரு ஆரேஞ்சிஷாக இருக்குது. எல்லாமே வந்து சில்லி பவுட்ரு தான். நம்ம போட்ட சில்லி பவுட்ரே வந்து அவ்வளோ கலர் கொடுக்குது. ஸோ நம்ம கலர் ஆட் பண்ண வேணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. ஸோ நம்ம வந்து இதை நல்ல ஒரு கிறிஸ்பி ஆகிட்டோன்னே நான் வந்து எடுத்து வச்சுட்டு நான் உங்களை வந்து காட்டுறேன் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிட்டோன்னே அது வந்து வெடிக்கும். அதை வெடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து அதாவது வெடிச்சிருச்சுன்னா அப்படின்னா மட்டும்தான் அது வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து அழகாக நீங்கள் வந்து உங்களுக்கு மேலே படாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி சின்ன பசங்க யாருன்னா இதை பண்ணுறீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் யாருன்னா வந்து பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இங்கே வந்து வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை அப்படியே கொட்டிடலாம். எவ்வளோ கிறிஸ்பி சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அதை கொட்டிட்டு இங்கே வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு இதில் வந்து பச்சை மிளகாவும் நல்லா போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ வந்து இதில் லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். லைட்டாக இப்போ வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து இப்போ நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இதில் லெமன் புளிப்பு வேணும்னா புளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா கூட ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு என்கிட்ட சாட் மசாலா இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. ஓகே, இப்போ வந்து இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு. நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா வரலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருந்தால் மிஸ்டேக்காக இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.